சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Feel the nature. இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். வாத்தமிழாவால் ஷோ போனேன்ல, அதில் அம்மா ஒரே ஒரு கிளாஸ் தான் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா கிளாஸ் போக? பிடிக்காது. இதெல்லாம் என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்களா உன்னை? அப்படியா? என்ன சொல்லுவாங்க? டே போடா நான் சொல்லுவேன். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறோமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கழிச்சு போகிறோமான்னு சொன்னான். இல்லை பரவாயில்ல, நீ போயிட்டு வா, வந்து தூங்குன்னு சொல்லுவாங்க. வந்து தூங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேனா, அதுக்கப்புறம் விளையாட போன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் மதியானம் டிவி பார்க்கலாமா, காலையிலையும் டிவி பார்க்கலாமா, இனி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்றேன்னு கேட்டான். அவங்க அப்பா இருந்தாவே நான் என்ன பண்ணிடுவேன், எக்ஸாம் டைம் அப்போ அவர் ரூமில் இருக்க ரூமை பூட்டிடுவேன் நான். ஏன்னா அவர் வந்தாருன்னா என்னால் ஃப்ரீயாகவே சொல்லித்தர முடியாது. அப்பா உள்ள வச்சு ரூமை பூட்டிடுவீங்களா? ஐயோ சாமி நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்குறேன். சாம்பார் ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்காது. நல்லா செய்வான்னு கேட்டால் இதான் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாம்பாரா? அவன் டெய்லியும் பிரியாணி கேட்பான். நான் தக்காளி சாத்தை ஏமாற்றி பிரியாணின்னு கொடுப்பேன். அதில் பீஸ் இல்லையான்னு கேட்டு சண்டை போடுவான். வேற என்னெல்லாம் உங்கள் வீட்டில் மாற்றணும்னா என்ன மாற்றலாம்? என்னையே தான் மாற்றணும்னு ஒரு டைம் சொன்னால். அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் தானே. அம்மா மாற்ற வேணாமா? உன்னை ஏதோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, காலைல 5 மணிக்கு எழுப்புறாங்க, தினமும் சாம்பார் கொடுக்குறாங்க. டார்ச்சர் பண்ணாலும் அம்மா தானே. தம்பிக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம நிறைய போட்டாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக தான் வந்துச்சு. வணக்கம். வணக்கம். சூரிய ராகவன். என்ன படிக்கிறீங்க? 3rd A. டிவியில் உங்கள் ஷோஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? நல்லா பேசினடான்னு சொன்னாங்க. அப்படியா? சித்தி பெரியம்மா கூட நல்லா பேசணும்னு சொன்னீங்க. ஓகே. என்னென்ன கிளாஸ்லாம் அனுப்புறீங்க மேம்? இனிஷியலாக டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், கீபோர்டு அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ருந்தேன். இஎஸ்பியும் பார்த்துட்ருந்தேன். அதாவது கண்ணை கட்டிட்டு அதுவும் பார்த்துட்ருந்தேன். ஈவன் அந்த டிபேட் ஷோவில் அப்படி சொன்னதுலேருந்து இவன்கிட்ட கேட்டுட்டு இப்போ யோகா கிளாஸ் மட்டும் அனுப்புகிறேன். யோகா கிளாஸ் போனால் கொஞ்சம் மைண்டு ஸ்டேபிள் ஆகும், நல்லா படிப்பான். அதுக்காக அனுப்புகிறேன் நான். யோகா கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு போகிறான். என்னென்ன கிளாஸ்லாம் போகிறீங்க? முதல்ல யோகா கிளாஸ், மியூசிக் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ். இவ்வளோ கிளாஸ் போகிறீங்களா? 4 கிளாஸ்க்கு முன்னாடி போனேன். இப்போ அந்த வாத்தமிழாவால் ஷோ போனேன்ல, அதில் அம்மா ஒரே ஒரு கிளாஸ் தான் அனுப்புகிறாங்க. அதுலேருந்து ஒரு கிளாஸ் தான் அனுப்புகிறாங்க. மிச்சம் 3 கிளாஸ் வேண்டான்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்? ஏன்னா அது அங்கே வாத்தமிழாவால் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல. ஆமாம். அவங்க சொன்னாங்க, தம்பி வெறும் யோகா கிளாஸ் மட்டும் அனுப்புங்க ஓகேன்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா கிளாஸ் போக? எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சில கிளாஸ் பிடிக்கும், சில கிளாஸ் பிடிக்காது. இதெல்லாம் என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்களா உன்னை? அப்படியா? என்ன சொல்லுவாங்க? டே போடா நான் சொல்லுவேன். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறோமா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கழிச்சு போகிறோமான்னு சொன்னான். இல்லை பரவாயில்ல, நீ போயிட்டு வா, வந்து தூங்குன்னு சொல்லுவாங்க. வந்து தூங்கலான்னு பார்த்தா எங்கே போகிற, வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வந்து தூங்குதாம, அம்மா நீ தாம்மா வந்து தூங்குன்னு சொன்னம்மா, நான் தூங்குவோம்னு கேட்டா நீ சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. அப்பயும் தூங்க விட மாட்டாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்ட பிறகும் படிந்து ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எப்போதான் தூங்குறது? எப்போதான் தூங்குறது? அப்போ ஹோம்ஒர்க் எழுதோடனே தூக்கம்லாம் போயிடும்ல. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு டைம் டிவி ஆன் பண்ணுவேன். டிவி ஆன் பண்ணாத, மதியானம் ஆயிடுச்சு, மதியானம் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்படியே போவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மதியம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும்ல, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பேனா, அதுக்கப்புறம் விளையாட போன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் மதியானம் டிவி பார்க்கலாமா, காலையிலையும் டிவி பார்க்கலாமா, இனி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்றேன்னு கேட்டா நீ விளையாட போன்னு அனுப்பிடுவாங்க. அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா உங்களை? ஏன் மேம், அவனை ஒரு கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக விட மாட்டீங்களா நீங்கள்? இல்லை, அவன் அப்படி நினைக்கிறான், அப்படிலாம் கிடையாது. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன்.
அதனால் வந்து ஏதாவது டிவி சவுண்ட் அதிகமாக கேட்டாலும் மீட்டிங் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் வெளியே அனுப்புவேன். வெளியே போனாலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். எங்கேயாவது போய் அடிச்சுட்டு சண்டை போட்டு வம்பு அதெல்லாம் பண்ணிடுவான். அதனாலே எனக்கு அனுப்ப பயம். வெளியே போனால் சைக்கிள் தனியாக ஓட்டுவான். அந்த சவுண்டு கேட்கணும், இவன் கத்துற சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். பயமாவே இருக்கும். ஆமாம், நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில். அதனால நான் போய் 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வெளியே போய் பார்த்துட்டு வருவேன். அதனால நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இவன் ஏதாவது கிளாஸுக்கு போனால் கூட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். கடைசியாக அது அவருக்கு பிடிக்கல. அப்போ யோகா கிளாஸ் மட்டும் தான் போகிறாரு. இவர் காலையில் எழுப்பி விடுறது இவருக்கு பிடிக்காது. 6 மணிக்கெலாம் காலைல 6 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்களா? 6 மணிக்கு எழுப்பிட்டு ப்ரெஷ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் குளிச்சோடனே ஒரு 8 மணி இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு கிளம்பிடுவேன் கிளாஸு. அப்புறம் 10 o'clock இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் 9 மணிக்கு கிளம்பி அங்கே இருப்பேன். அப்புறம் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வெளியே போய் இந்த மாதிரி ரொம்ப சேட்டப் பண்ணுவாரா? வீட்டில் வெளியே அமக்கெல்லாம் பண்ணுவாரா? வீட்டில் தான் ரொம்ப சேட்டப் பண்ணுவான். வெளியில் வந்து நல்ல பிள்ளையாக தான் பேர் வைப்பான். எல்லாத்தையும் ரொம்ப நல்ல பையன் தான் பேர். இங்கே இந்த ஷோவில் வந்து என்னை பற்றி பேசினோடனே இவர் கொஞ்சம் வைரல் ஆகிட்டாரு. என்ன தான் திட்டுவார் வீட்டில். அப்படியா? என்ன திட்டுவா அம்மாவை? அம்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரம்மா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டோன்னா சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. சொன்னா கேட்டுருவாங்களா? கேட்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். கேட்க அம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க வீட்டில். நீ கேட்பியா? நீ சொல் பேச்சு கேட்பியா? அங்கே கேட்கலன்னா நான் எது கேட்கணும் அப்படின்றவன். அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அப்பா வந்து திட்டுவார். இருந்தாலும் அது போகிற கடைசியில் என்னை திட்டுவாங்க இவங்க. எதுக்கு என்னை திட்டுறேன்னா, நீ தப்பு செஞ்ச நான் சொன்னேன், அதுக்காக நான் திட்டாமல் நீ தப்பு செஞ்ச நான் சொன்னேன், அதுக்காக இப்போ என்ன நான் சொன்னேன்ல இப்போ என்ன அதுக்குன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, நீ டாடி கிட்டே நீ வந்து சொல்லக்கூடாதுன்னு. டாடி கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கே தான் மேடமா அங்கே போச்சு தான் ஐயோ சாமி நீங்கள் சொல்கிற பேச்சே கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி நான் வேண்டிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட. அப்பா கிட்ட போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? அம்மா வந்து டிவியே பார்க்க விட ஓட்டிக்கிறாங்க. அப்புறம் சாயங்காலம் ஆனால் கூட டிவியே பார்க்க விட ஓட்டிக்கிறாங்க. வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. அப்பா என்ன சொல்லுவார்? அப்பா வந்து சரி கொஞ்சம் பார்த்துருவான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் படிப்பேன். அப்புறம் அம்மா முடியலம்மா இப்போ எடுத்து வைக்குவான்னு கேட்டால் கொஞ்சம் 1/2 படிக்குவேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவோன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, இன்னும் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இப்போ உங்கள் அப்பா கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறல, உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்பாரா? கேட்பாரு, திட்டவும் செய்வார். என்ன திட்டுவார்? ராகவனை இந்த மாதிரி ஃப்ரீயா விடுங்க, தூங்க விடுங்க. அவனும் குழந்தை தானே, நீ எதுக்கு அவனை போய் டார்ச்சரா பண்றன்னு திட்டுவார். அப்படிலாம் கேட்பாரா மேம்? அதெல்லாம் கேட்பார் சார். என்னெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? அது என்ன வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மா, நான் இந்த ஷோவில் மனுஷன் தானேன்னு சொன்னால அதை அடிக்கடி சொல்லுவான் வீட்டில். நான் ஒரு குழந்தை தானே, லீவ் டேஸ் அப்போ லீவ் எதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்பேன். சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் கேட்பாரு. அதெல்லாம் பேசுவான் சார். அதுக்கு வந்து நான் படிக்க வைக்கிறேன். ஹாலிடேயில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை எழுதணும். அதை எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதை எழுத மாட்டான், ஓடி போயிடுவான். அவங்க அப்பா இருந்தா படிக்க மாட்டான் சார். அதுவே நான் மட்டும் இருந்தா சூப்பரா படிக்க வச்சிருவேன். நான் அவங்க அப்பா அதுதான் பிளான். அவங்க அப்பா இருந்தாவே நான் என்ன பண்ணிடுவேன், எக்ஸாம் டைம் அப்ப அவர் ரூம்ல இருப்ப ரூமை பூட்டிடுவேன் நான். ஏன்னா அவர் வந்தாருன்னா என்னால ஃப்ரீயாவே சொல்லி தர முடியாது. அப்பா உள்ள வச்சு ரூமை பூட்டிடுவேன். எனக்கு நிம்மதியா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் அடிக்கும் போது அடிப்பேன், அவர் அடிக்கூட மாட்டாரு. என்ன அடிக்காத அப்படிம்பாரு. நான் அடிச்சாதான் அவன் படிப்பான். அதனால நான் ரூமை பூட்டிடுவேன், கூட்டிட்டு வந்துடுவேன், தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன். இவன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பாட்ட போய் பிளான் பண்ணுவான். எனக்கு தூக்கம் வருது டாடி, இந்த தூக்கம் விடாம படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்க பிளான் பண்றாங்கன்னு நானும் பிளான் பண்ணுவேன். நீயும் பிளான் பண்ணுவேன். என்ன நான் பிளான் பண்ணுவேன்? டாடி எனக்கு தூக்கம் வருது டாடி அப்படின்னு சொல்லிடுவேன். அம்மா டாடி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நீ படிக்கவே இல்லை வா படிக்கலான்னு கூப்பிடுவாங்க. அம்மா எனக்கு இப்பயும் தூக்கம் வருதுன்னு சும்மா நான் பிளான் போட்டுகிட்டே இருக்கணும். சரி, என்னெல்லாம் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டில்? ஒன்று காலையில் முன்னாடி 4 கிளாஸ் போனேன்ல, 4 கிளாஸு, ஒரு கிளாஸு முடிஞ்ச அடுத்த செகண்டு ஒரு கிளாஸ். அப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சோஃபா இப்படியே உட்காரப்போவும் டக்குன்னு இன்னும் கிளாஸ் போக சொல்லிடுவான். அம்மா நான் இப்போதாம்மா வந்திருக்கேன்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது, டைம் ஆயிடுச்சு நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். படிக்கிறதுல எப்படி மேம் நல்லா படிப்பாரா?
நான் டாப்பர் சார். டாப்பர் எப்பயுமே டாப்பர் லிஸ்ட்டில் வந்துடுவான். அதனால் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நான் கான்ஸ்டண்ட்டாக படிக்க வச்சுருவேன். அது அவருக்கு பிடிக்காது. காலையில் ஃபஸ்ட்லாம் 5 o'clock எஞ்சிருவான். 5 o'clock எஞ்சி காலையில் ஒரு டைம் படிப்பான், திரும்பி கிளம்பி போகிறப்ப கொஞ்சம் நேரம் படிப்பான். அப்படி படிச்சுட்டு இருந்தான். எனக்கே கஷ்டமா இருக்கு. 5 மணிக்கு அவன் தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். கரெக்ட் தான் சார். ஆனால் நம்ம படித்த போர்ஷன்லாம் இல்லையே. தான் படிப்பேன். 5 மணிக்கே எழுப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 5 மணிக்கு. 5 o'clockல நாங்களே எழுந்துக்க மாட்டோம் மேம். சின்ன பையன் தானே, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம்ல மேம். லீவ் டேஸில் தான் விடுறேனே சார். இப்போ லீவ் டேஸ்லேயும் ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன சார், அது ஸ்கூலில் தான் கேட்கணும். ஸ்கூல் தான் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சார் விடுறேன். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஹோம் ஒர்க் இருக்கு, வா அப்படியே உட்காரு. இப்போதாம வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உன்னை நான் என்ன உடனே வா கூப்பிடுவேன்? உடனே தான் நீ கூப்பிடுவே, தெரியும் எனக்கு. சாப்பிட்றதுலாம் கரெக்டாக சாப்பிட்ருவாரு? சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டீங்க? ஊட்டணும். எப்பயுமே நான்வெஜ் தான் பிடிக்கும். அந்த வெஜ் ஐட்டம்ஸ் எதுவுமே பிடிக்காது. வெஜ் ஐட்டம்ஸ் முதல்ல சாம்பார்னு சொல்லுவாங்கல்ல, சாம்பார் ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்காது. நல்லா செய்வான்னு கேட்டேன், இதான் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாம்பாரா? என்ன பிடிக்காது அம்மா செய்யறதுல? என்ன பிடிக்காது? சாம்பார் மட்டும் பிடிக்காது, மற்ற எல்லாமே பிடிக்கும். சாம்பார் மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்க. வேண்டாமா இனிமேல் சாம்பார் செய்யாதாமான்னு சொல்லி உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அந்த பையனை 7 நாள் சாம்பாரே சாப்பிட வைக்கிறீங்க. டெய்லி பிரியாணி கொடுக்க முடியுமா சார்? அவன் டெய்லியும் பிரியாணி கேட்பான். நான் தக்காளி சத்தை ஏமாத்தி பிரியாணின்னு கொடுப்பேன். அதில் பீஸ் இல்லையான்னு கேட்டு சண்டை போடுவான். அப்படியா? தெரிஞ்சிச்சு. இனிமே நீ தக்காளி பிரியாணி கொடுத்து நான் சாப்பிட மாட்டேன். சரி, வேற என்னெல்லாம் பிடிக்காது? படிக்க பிடிக்காது, ப்ரஷ் பண்ண பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது. ப்ரஷ் பண்ண மாட்டியா? ப்ரஷ்ஷு காலையில் கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் இப்போ 2 minutes தான் பார்த்துருப்பேன் டிவியை. உடனே உடனே ப்ரஷ் பண்ணுன்னு சொன்னான். 2 minutes தான் பார்த்துருப்பேன். உடனே உடனே ப்ரஷ் பண்ணாங்க. எப்படி? இப்போ டிவிலெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்லாம் பார்த்துட்டு என்ன மேம் சொன்னாங்க? நல்லா பேசுகிறான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸ்மார்ட்டாக பேசுனான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? இப்போ நீ தான் அம்மா, சரியா? அவங்க ராகவன். இப்போ அம்மா காலைல எழுந்தவுடனே நீ அம்மாவாக இருந்தால் நீ என்ன நான் சொல்லுவேன் ராகவனை? காலையில் எப்படி எழுப்புவாங்க? சூர்யா எந்திரி. நீ எழுப்பு அவங்கள. சூர்யா எந்திரி. நான் அப்படி எழுப்புவேன்னே கொஞ்சிட்டு எழுப்பிட்டு இருப்பேன் நான். இல்லை, எப்படி எழுப்புவாங்க தெரியுமா? சூர்யா டைம் ஆயிடுச்சு, வா ஸ்கூலுக்கு போகலாம் டே சொல்லுவாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கேளுங்க மேம். விளையாட அவன் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. எதுக்குமா இவ்வளோ நேரம் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்ற? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. 8 o'clock தானே ஆட்டம் வரும். நம்ம இதுவாக எழுந்திரிக்கிறேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 5 மணிக்கே எழுந்திரிக்கணும், அவ்வளோ. 5 மணிக்கு எழுந்துச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீ 5 மணிக்கு தான் எழுப்பி விடுவேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் பொய். அப்பப்போ நியூஸ் கட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க அம்மா? ப்ரஷ் பண்ணு. இருடா இப்போ தானே எழுந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நேரம் கழிச்சு ப்ரஷ் பண்ணுறேன். ஒரு நாள் ப்ரஷ் பண்ணலாம் என்ன? அனிமல்ஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணுதா? அப்படி தானே நீ என்ன கேட்ப? அப்படிலாம் கேட்பியா? அனிமல்ஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணுதான்னு கேட்பான் சார். நான் இப்போ அப்படி கேட்டேன். எத்தனை தடவை நீ கேட்டிருப்ப? எப்போ கேட்டேன்? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. காலைல எழுந்தவனே அம்மா என்ன சொல்லுவாங்க? சிங்கம் டைகர்லாம் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது, அதே காட்டுக்குள்ளே இருக்கும். அது என்ன மனுஷனா? அது என்ன காட்டுக்குள்ளே தானே இருக்கும். அதுக்காக நான் ப்ரஷ் பண்ணதான். சூர்யாவை சாப்பிட சொல்லுங்க. சூர்யா சாப்பிடு. எனக்கு பிரியாணி தான் வேணும். சாம்பார்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சிட்டு இருக்க. ஆமாம், இப்போ என்ன? ஏன் உங்களுக்கு வேற எதுவும் சமைக்க தெரியாதா? சாம்பார். உனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதா? சாம்பாரை தவிர எதுவுமே செய்ய தெரியாதா? பிரியாணி செய்வேன், பீஸா கூட செய்வேன். பீஸா செய்வீங்களா? அப்போ சூர்யாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல. இப்போ பீஸா ஆர்டர் பண்ணி கேட்பேன், இது நானே உனக்கு பீஸா செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு பீஸாவை ஏமாற்றி கொடுப்பாங்க. ஓ, வீட்டில் பீஸாலாம் செய்வீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியாது சார் எனக்கு. தோசையில் தக்காளியை போட்டு கொடுப்பேன் சார். பையனை ஏமாத்திருக்கீங்க. அதான் எனக்கு தெரியுமா, அம்மா தோசைமா பீஸா எனக்கு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ கிளாஸுக்கு அனுப்புனோன்னா சூர்யாவை என்ன சொல்லி அனுப்பலாம்? அம்மா நீங்கள்ல சொல்லுங்க. சூர்யா யோகா டான்ஸ் கிளாஸ் போ. இல்லை, எனக்கு போக பிடிக்கல. அங்கே டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸ்னால் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. வேணா போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா, அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எந்த கிளாஸும் போக மாட்டேன். எனக்கு வீட்டில் டிவி பார்க்கணும், லீவ் சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்குறதுக்கு. நானும் மனுஷன் தானே, அதனால் நான் போக மாட்டேன். நீயும் மனுஷன்தான். நானும் சின்ன வயசுல இருக்கும்போது நானும் மனுஷன்தான், போயிருக்கேன். நீ போ.
வேற என்னெல்லாம் உங்கள் வீட்டில் மாற்றணும்னா என்ன மாற்றலாம்? என்ன மாற்றலைன்னா என்னைய தான் மாற்றணும்னு ஒரு டைம் சொன்னா. அம்மாவை மாற்றிடலாமா? அம்மா மாற்றணும் மாத்தங்கம். அம்மா ஒரு டைம் சொன்னேன், ஒரு டைம் ரொம்ப படிக்க வச்சுட்டாங்க, அதுக்காக சொன்னேன். அதுக்காக சொன்னியா? சரி, அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும் தானே. அம்மா மாற்ற வேணாமா? உன்னதான் டார்ச்சர் பண்ணுறாங்களே, காலைல 5 மணிக்கு எழுப்புறாங்க, தினமும் சாம்பார் கொடுக்குறாங்க. டார்ச்சர் பண்ணாலும் அம்மா தானே. அப்பா கிட்ட போய் என்ன சொன்னேன் அன்னைக்கு? நீ எதுக்கு அம்மா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னேன். அப்படி கேட்டியா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், சொன்னா என் அடி விழுகும். அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு? அமைதியா சிரிச்சுட்டு என்னை பாப்பாரு. நான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவாரா அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட அவர் வாங்கணும். இவங்க டாடி வந்து இவங்கள திட்டுவாங்க. டாடி திட்டுவாரா? என்ன? அவர் கண்ணை இப்படி அடிச்சுக்கிட்டே திட்டுவாரு. அவர் அப்புறம் இவர் அந்த ரூம் போனதுக்கு அப்புறம் அவன் அவ்வளவு பேசுறான், நீ என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன திட்டுவாங்க. அவர் சும்மா இவன் காமெடி ஃபண்ணுக்காக தானே பேசுறான். தங்கம் அம்மா மாத்தணுமா தங்கம்? ஏன் இப்படி சொன்னீங்க? அப்போ அம்மா ஃபீல் பண்றாங்க. அம்மா இல்லாம இருந்துருவீங்களா? அம்மா தானே சத்தமா சொல்லு. சத்தமா சொல்லு. எல்லாமே அம்மா தான் எல்லாமே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சுல்ல உனக்கு இந்த மாதிரி? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்கள ஒரு டைம் சொல்லிக்கிறேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்கள நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் எப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அது மாதிரி தான் உங்கள் குழந்தையும் வளரும். நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா வளரும். தம்பிக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம நிறைய போட்டாங்க. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு அது குழந்தை சார், அது தெரியாது என்ன பேசுறாங்க. அவங்க அப்பாட்ட போய் வந்து சும்மா பண்ணுக்காக நான் அவனை படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொன்ன கோவத்தில், ஏன்ப்பா நீ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண, கடையில் போய் வேற அம்மாவை வாங்கிட்டு வா அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து சொல்லிட்டு இருப்பான். அது தெரியாது இல்லை, அதை வச்சுட்டு அம்மாவே இந்த வயசுல மாற்ற சொல்றான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு கடையிலலாம் அம்மா கிடைக்குமா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு இருந்தோடனே கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக தான் வந்துச்சு. அவனுக்கு என்ன தெரியும் இந்த வயசுல இப்படி சொல்றான், எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்தனால இவன்ட்ட நான் காமிச்சேன், பாரு அம்மா இப்படி எல்லாரும் உனக்கு இது பண்றாங்கடா அப்படின்னோடனே அதுக்கு சொன்னான், நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியும் இல்லை, நான் மற்றவங்களுக்காகலாம் நான் இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நாங்கள் நீ வேற என்ன நினைக்கிற, பொண்ணுங்களை பற்றி இதோ சொல்லணும்னு சொன்னல, அது அண்ணாட்ட சொல்லு. உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு சாமி. ஒரு சாமி. சூப்பர். பொண்ணை அடிக்காதீங்க, திட்டாதீங்க. வேற என்ன சொல்லணும் உனக்கு? அவங்க டேடி என்ன ஒரு டைம் திட்டும்போது இதே தான் அவங்க டேடிட்டையும் சொல்லுவார். எப்பயுமே வந்து பொண்ணுங்களை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. நான் இது முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தேன். கேர்ள்ஸை வளர்க்குறத விட பையனை வளர்க்குறது தான் சார் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதனால் வந்து சொல்லி கொடுத்தது வந்து அவர் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பார். அவங்க அப்பா அதுக்கப்புறம் திட்டுறதே விட்டுட்டாரு. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும்ல, திட்டும்போது அவர் சொல்லுவார். சின்ன சின்ன சண்டையில் வரும்போது இவர் வந்து அங்கே போய் சொல்லுவார், அட்வைஸ் பண்ணுவார். அப்பா ஒவ்வொரு பொண்ணும் ஒரு சாமி, அம்மா வந்து ஒரு சாமி, நீ அம்மாவை எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய சொல்லுவார், அன்பாரு, சந்தோஷமா இரு, லவ் பண்ணு அப்படிம்பாரு. வேற உனக்கு ரைம்ஸ்லாம் தெரியுமா? என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறியா? வர்க்க துண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரதார் நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாயே சுசர்வதா. அவ்வளோதான். உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசை? பெரியவனாய் டாக்டர். எதனால் டாக்டர் ஆகணும்? டாக்டர் ஆனால் தான் நிறையா சம்பளம் வரும். அது சம்பளம் வருமா? நிறைய காசு வரும். அதுக்கு போலீஸ் பண்ணானே ஏதாவது எப்பயாவது தான் கம்ப்ளீட் வரும். அதுக்காக கம்மியாக தான் காசு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக போலீஸ்னால் கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும், எப்பயாச்சும் கம்ப்ளைண்ட் வருது. டாக்டர்னா ஒரு நாளைக்கு நிறைய பேர் பேஷண்ட் வருவாங்களே, அப்போ நிறைய காசு வரும்ல. டாக்டர்னா நிறைய காசு வரும். நான் காசெல்லாம் வச்சு என்ன தக்கம் பண்ணுவேன்? காசெல்லாம் வச்சு பெரிய டாலஸ்ட் பில்டிங் கட்டுவேன். அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், லாம்போர்கினி, ஆடி, BMW, இவ்வளோ கார் வாங்குவியா? அப்புறம் டெஸ்லா, அப்புறம் ரேஞ்ச் ரோவர், அது மாதிரி. இவ்வளோ காசுலாம் தெரியுமா உனக்கு? கார் மட்டும்தான் சார் தெரியும். உனக்கு கார்னா கிரேஸ் அவனுக்கு. அப்படியா? பஸ்ஸு கொஞ்சம் பிடிக்கும், பஸ்ஸு ஓட்டுறத கொஞ்சம் பிடிக்கும், மற்றது எதுவும் பிடிக்காது. வேற என்ன பண்ணுவேன் காசுலாம் வச்சு? கார்ஸ்லாம் வச்சு சில பேர் என்ன பண்ணுறாங்க, காஸ்ட்லி பைக் வாங்குறாங்களா, அதுலேயே வீலிங் போடுறாங்க. எப்படிடா வீலிங் போடுறாங்க? சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளும் பெரியவனாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல அம்மா.
ஆனால் அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணுறியான்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொல்லுவேன். அவனுக்கு ஒரு குட்டி பைக் இருக்கு சார். ஆக்சுவலி வந்து ஒரு ஜீப் வச்சிருக்கான், R15 சின்ன பைக் வச்சிருக்கான். அந்த பைக்கில் வந்து அவன் சும்மா லைட்டாக இப்போ வீலிங்னா இப்படி தூக்கலாம் தெரியாது, சும்மா லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவான். அதை நான் பண்ணி காட்டுறேம்மா, அம்மா பண்ணுறியா சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவேன். அவ்வளோதான் அவனை என்கரேஜ் பண்ணியிருக்கேன். பெரிய பைக்லாம் வாங்கும்போது இப்படி பண்ணக்கூடாது தங்கம். பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னு ஆசை மேம்? இவரை என்ன படிக்க வைக்கணும்? இல்லை, இவரோட ஆசை வந்து டாக்டர் ஆகணும். என்ன டாக்டர் ஆவீங்க தங்கம்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓ, எதனால் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்? ஏன்னா நிறைய பேர் இப்போ தண்ணி கொஞ்சம் தான் குடிக்கிறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. நல்லா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்கல்ல, அப்புறம் திடீர்னு நல்லா கோவப்படுறதுனால அவங்களுக்கு ஹார்ட்டு நின்றும்ல. ஹார்ட்டு நின்றனால நிறைய பேருக்கு அது வரும்ல, அதுக்காக நான் அந்த டாக்டர் ஆசைப்பட்றேன். நீ எல்லார்கிட்டையும் காசு வாங்குவியா தங்கம்? எல்லார்கிட்டையும் காசு வாங்குவியா? எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குவேன். சில பேர் தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் காசு இல்லை, ஃப்ரீ தான். தாத்தா பாட்டிக்கு மட்டும் ஃப்ரீ. வேற என்னென்னலாம் பண்ணுவார் மேம் இவர்? வீட்டில் என்ன பண்ணுவார்? ரொம்ப அமக்கெல்லாம் பண்ணுவாரா? வீட்டில் நான் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க சார். அவங்க அப்பா இருக்கும்போது தான் எல்லா சேட்டையும் பண்ணுவார். நான் அப்போ தான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். இவர் அந்த பைப்பு தண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதில் வந்து பூவு இலை எல்லாத்தையும் போட்டு பெட்ரோல்னு சொல்லி கையில் கொடுப்பாரு சார். மூலிகை பெட்ரோல்லாம் கண்டுபிடிக்கிற வீட்டில் இல்லை, அதெல்லாம் சும்மா பண்ணுவேன். பெட்ரோல் சில பேர் பண்ணுறாங்களே, அது மாதிரி பெட்ரோல் பண்ணணும்னா. ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணுவீங்க? என்ன பேசிப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எல்லோரும் விளாடுறதுக்குள்ளே, கிளாஸ்க்குள்ளே விளாடுறதுக்குள்ளே கிரவுண்டு கூட்டே போக மாட்டாங்க. கிரவுண்டு கிளாஸ்க்குள்ளே விளாட்லான்னு பார்த்தா டக்குன்னு மேமு அப்படின்னு வருவாங்களா, டக்குன்னு நான் கடகடன்னு பார்த்துட்டு போய் உட்காந்துருவேன். ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மேம் வரலன்னு சொல்லிட்டு கடைசியில் மாட்டிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டா மேம்? ஒரு நாள் நாங்கள் ஒரு ஓடி பிடிச்சி விளாண்டோமா, கடைசியில் மேம் வர போய் உட்காருங்கன்னு கேட்டா, அதெல்லாம் மேம் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க. மூவிலாம் போவீங்களா? மூவி போவோம், எப்பயாவது தான் கூட்டு போவாங்க. இவன் பண்ணதுலேயே உங்களுக்கு என்ன இவன் இப்படிலாம் வித்தியாசமாக யோசிக்கிறான் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஆக்சுவலி நிறைய கேள்வி கேட்பான். என்னென்னா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே தனியாக விடுறோம் அப்படின்னா, வெளியே விட மாட்டேன், நான் எங்கேயுமே தனியாக விட மாட்டேன். தனியாக வெளியே விளாட புதுசாக யாரோ ஒருத்தவங்ககிட்ட விளாட விடணும்னா விட மாட்டேன். சின்ன குழந்தை அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நீ தான் வந்து நான் பெரிய பையன் ஆகிட்டேன், என் வேலையை நான் தான் செய்யணுங்கிற. இப்போ நான் சின்ன பையங்கிற, இப்போ நான் பெரிய பையனா சின்ன பையனான்னு கேட்பான். பெரிய பையனா சின்ன பையனா? நீ இப்போ பிரச்சனைக்கு அம்மா திட்டாதம்மான்னு நான் சொல்லுவேன். ஏய் நீ சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, டேடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் அம்மா கொஞ்சம் என்னோட துணி மட்டும் மடித்து வையேன்னு சொல்லிட்டா, நீ பெரிய பையன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரிய பையனா சின்ன பையனா? அப்போ பெரிய பையனா சின்ன பையனா? கரெக்டு தான் அவன் கேட்குறது. அவன் வேலையை அவன் தான் சார் செய்யணும். எல்லாமே நம்மளே ஒரு பொண்ணு தான் வந்து செய்யணும்லாம் அவசியம் இல்லைல்ல. எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குட் டச் பேட் டச்சு, உன் வேலையை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் வந்தவொடனே அவன் ஸ்லிப்பர் எடுத்து ட்ராக்கில் வச்சுருவான், ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவான், தட்டை எடுத்து உள்ளே போய் கழுவெல்லாம் தெரியாது போட்டுருவான். அவனே குளிச்சுப்பான், அவனே எல்லாமே அவனோட திங்ஸ் எல்லாமே அவனே பார்த்துப்பான். அப்படி தான் நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். அதனால் சார் கேட்குறாரு, ஏன் தனியாக விட மாட்டேங்கிறேன், என்ன வெளியில் எங்கேயும் கிடைக்க விட. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இன்னும் வரல. பெரிய என்ன சின்ன குழந்தை தான். நீங்கள் இந்த சின்ன வயசில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்குல்ல மேம்? ஆமாம், ஏன்னா வந்து ஒரு பொண்ணு தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. இவனே பண்ணணும், இவன் வேலையை இவன் தான் செய்யணும். நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நாளைக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சின்ன ஒழுங்குன்னு சொன்னாங்க. என்ன ப்ரொடெக்ட் தான் பண்ணுவான். வேற ஆக்சுவலி வெளியில் கூட்டு போனால் என் கையை பிடிச்சிப்பான், சுற்றி ஜென்ஸ் பார்ப்பான். பார்ப்பான். பார்த்துட்டு பேடாக பார்க்குறாங்களா இல்லை குட்டாக பார்க்குறாங்களா எல்லாமே அவனுக்கு தெரியும். பார்த்தாங்கன்னா அவனை அப்படி போட்டு இப்படி முறைச்சிட்டு, என்ன வேணும், ரோடு அங்கே தானே இருக்குது, அங்கே பார்த்துட்டு போ, நான் அம்மாவை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு எல்லாமே தெரியும், யார் டீஸ் பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன்.
ரோட்டில் போகும்போது தேவையில்லாமல் சிரிக்க வேண்டாம், சிரித்து நம்ம ஏன் இன்னொருத்தவங்களோட இது பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். பெரிய மனுஷன் மாதிரி தான் நடந்துப்பான், குழந்தை தான், ஆனால் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துப்பான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க, சார் ஏதோ இவன் குழந்தை மாதிரி இல்லை அப்படின்லாம் போடுறாங்க. அதே தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். ஆக்சுவலி இவன் என்கிட்ட குழந்தையா இருக்கட்டும், வெளி உலகத்துக்கு கொஞ்சம் பிரிஸ்காக பெரிய மனுஷனாகவே இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் யாரும் இவனை வந்து தப்பாக நெருங்க மாட்டாங்க, ஏமாத்துற எண்ணமும் வராது. தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.